ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அதை நானும் பண்றேன்னு சொல்லி பண்ணி போஸ்ட் பண்ணி பார்க்கறவனை பூரா இரிட்டேட் பண்ணி கதற விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல அந்த ட்ரெண்டை உருவாக்கின அந்த டெக்னாலஜியவே கதற விட்டுருக்காங்க. அதாவது என்ன மேட்டர்னா, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கிப்லி ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போட்டோவை கொண்டு போய் இந்த ChatGPTலயோ இல்ல Grokலயோ அட்டாச் பண்ணிட்டு இதை எனக்கு கிப்லி ஆர்ட்டா மாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அந்த ஏஐ வந்து அதை கிப்லி ஆர்ட்டா மாத்தி நம்மளுக்கு கொடுக்கும். இது எக்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணீங்கன்னா அது வந்து கிப்லியா மாத்தி கொடுக்கும். லிமிட்டட்னு சொல்றாங்க. ChatGPTல பாத்தீங்கன்னா பிரீமியம் வெர்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க வரிசையா பண்ணிட்டே இருக்கலாம். ஈவன் இந்த ட்ரெண்ட் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரீ வெர்ஷன்லயுமே அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ என்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா, உலகம் பூரா இந்த ட்ரெண்டை வந்து நானும் பண்றேன்னு போய் அப்லோட் பண்ணி இதை எனக்கு பண்ணி கொடுன்னு அந்த ஏஐ கிட்ட கேட்கவும் ChatGPTயே திணறி போச்சான். அதை பார்த்து ஷாக்கான ஓபன் ஏஐயோட CEO சாம் ஆல்ட்மேன் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாப்ல. என்ன போட்டிருக்காப்ல, தயவு செய்து எல்லாரும் இந்த இமேஜை ஜென்ரேட் பண்ற விஷயத்துல கொஞ்சம் சில்லா இருங்க, கொஞ்சம் ஒத்தி வைங்க, எங்களோட டீமுக்கும் ஒரு தூக்கம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்களே போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய டைம் உங்களுக்கு வந்து சர்வர் பிஸி அப்படின்ற மாதிரி வரும் ChatGPTல. அது மட்டும் இல்லாம இவங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறத பார்த்துட்டு திரும்பியும் அதை பேய்டுக்குள்ள கொண்டு போகலாம்ன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து. அதனாலதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், முன்னாடிலாம் ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னா பாக்குறவங்கள தான் இரிட்டேட் பண்ணுவாங்கன்னு இப்போ வந்து ChatGPTயவே கதற விட்டுருக்காங்க. रुको जरा सबर करो.